அடுத்து 101வது திவதேசம் இன்னும் சற்று மேலே. இந்த திவதேசம் முக்திநாத் என்னும் சாலக்கிராமம் என்னும் சொல்லப்படுகிறது. நேபாளத்தில் தற்போது இருக்கும் க்ஷேத்திரம். அப்படின்னா அன்னைக்கு நேபாளம் பாரதம் தான், இன்னைக்கு இருக்கிற நேபாளம் தான் தனியாக பிரிஞ்சு வேற இடத்துல இருக்கு. இது மொத்தமே பாரத வருஷம் பரதகண்டமாக தானே இருந்திருக்கு. எங்கே பாரசீகத்தினுடைய கிழக்கேந்து ஆரம்பித்து கம்போதியா இந்தோனேசியா நாட்டினுடைய இடது பக்கம் மேற்கு வரைக்கும் இது மொத்தமும் ஒரு பாரத தேசம்தான். அப்படிதான் இருந்திருக்கு. மொத்தம் நம்ம ராமாயணம் பாரதம் பாகவதம் எல்லாம் இந்த இடத்துல உண்டு. அப்புறம் அப்படியே துண்டு 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 கண்டம் கண்டம்னு பிரிந்து போய்த்தா இன்னைக்கு ரொம்ப குறைச்சலாக இருக்கும். இருக்கிறத ஒழுங்காக காப்பாற்றின்னு சனாதன தர்மத்தோடு இருந்தோம்னா சரி. சாளக்கிராமம் திருச்சாளக்கிராமம் என்னும் முக்திநாதன் என்னும் திருநாமம். இந்த திவதேசத்துக்கு ஏற்றமே சாளக்கிராம பெருமாளாலே. சாளக்கிராமம்னாலே கண்டகி நதி. கண்டகி நதி இமாச்சலத்திலேருந்து கீழ் நோக்கி ஓடி வருகிறாள். கங்கை